ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ் கேட் யூடியூப் சேனல். வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போறீங்க பார்த்தா வேற பத்திரிக்கை தி கோட் திரைப்படத்தோட 4th சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எந்த டைமிங் ரிலீஸ் ஆக போகுது, கோட் சிங்கிள் யாரெல்லாம் பாடியிருக்கான்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தி கோட் திரைப்படம் வர செப்டம்பர் 5ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுதுன்ற பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தளபதி அவரோட ஒரு மாஸ்டர் கிளாஸான ஒரு திரைப்படம். வெங்கட் பிரபு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திரைப்படத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த சீன்லாம் உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி நம்ம வேற லெவலில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த திரைப்படத்துக்கு ஹைப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு அந்தளவுக்கு ஹைப் இல்லை. ஹைப் இல்லாததே நல்லதாக ஒரு கோட்டுறோம். ஏன்னா வந்து ஹைப் இல்லாமல் நம்ம ஓகே எப்படி எடுக்கிறதுக்கு போகிறாருன்னு தெரியல வெங்கட் பிரபு அப்படின்னு நினச்சிட்டு போவோம். அங்கே நிற்க வைப்பாரு பாருங்க, ஒவ்வொரு சீன் பை சீனும் பெரட்டியோட போகிறாரு. ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வெங்கட் பிரபு மேலே அந்தளவுக்கு நம்ம வேறு லெவலில் பாராட்டுவோம். இந்த ஹைப் இல்லாமல் இருக்கிறதே நல்லது தான். ஹைப்போடு போய் படம் வந்து நல்லா இருந்தால் நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகி என்னடா அப்படின்னு இருக்கும். இப்போ ஹைப்பே எல்லாம் போகும்போது படம் நல்லா இருந்துச்சுன்னா கொண்டாடுவோம். உதாரணத்துக்கு நம்ம வாரிசு திரைப்படத்தை எடுத்துக்கலாம். அந்த படம் ஏன் ஹிட் ஆச்சுன்றது உங்களுக்கே தெரியும், ஆனால் தனியாக சொல்ல தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து கோட் திரைப்படத்தோட 4th சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. 4th சிங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம இளைய தளபதி அவரோட ஆட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வயசான தளபதி அவரோட ஆட்டத்தை பார்க்க போகிறதில்ல, இளைய தளபதி அவரோட ஆட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இளைய தளபதி அவங்களும் நம்ம த்ரிஷா அவங்களுக்கும் ஒரு குத்து சாங் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பாடல் தான் வர ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த பாடலில் வந்து நம்ம டிஏஜிங் பண்ணியிருக்காப்புல, டிஏஜிங் தளபதி தான் அனுப்புகிறாரு. இளைய தளபதி, அதான் இளைய தளபதின்னு சொன்னேன். டிஏஜிங் தளபதியும் நம்ம த்ரிஷா மேடம் அவங்களும் டான்ஸ் ஆட போகிறாங்க. வேறு லெவலில் இருக்க போகுது. இந்த பாடலை பாடியவங்க வந்து சுத்தியாசன், எழுதியது வந்து விவேக் அவர் எழுதியிருக்காரு. இன்னொரு பக்கம் மேல் வயசு வந்து அனிருத் அவங்கன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அனிருத் அதை இருக்கும், பார்ப்போம். அனிருத் அவர் பாடி சுத்தியாசன் அவங்களோட ஃபீமேல் வாய்ஸில், விவேக் அவர் ரிலீக்ஸில் ஒரு தரமான ஒரு குத்து சாங்காக வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்றது. நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் இந்த பாட்டில் எப்படி எலவேட் பண்ணுறாருன்றதெல்லாம் பார்க்கறது ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். வர ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு ஷார்ப்பாக அந்த ரிலீஸ் ஆகும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த பாடல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடலாகவே இருக்கும். நம்ம இளைய தளபதி அவர் வந்து ஆட போகிறாரு. இந்த லுக் எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ட்ரெய்லரில் அந்த லுக்கெலாம் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். இந்த ரிலீக்ஸ் வீடியோவில் எப்படிலாம் லுக் வரப்போகுதுன்றதை பார்ப்போம். குத்து சாங் ஒரு நல்ல சாங்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்க்குறதுக்கு இந்த பாடம் தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அந்த ஏற்கனவே 3 பாட்டு ரிலீஸ் ஆச்சுல, அதுலேயே இந்த பாடல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாடல் ஃபேவரட் ஆகிடுவீங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்காகவே இந்த பாடல் கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 5ஆம் தேதி பாடல் ரிலீஸ், ஆகஸ்ட் 31ஆம் தேதி 4th சிங்கிள் ரிலீஸ். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது 3 பாடல் வந்து நமக்கு அவ்வளோக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆனால் இந்த பாடம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பாடலோட ஹைப்போட நம்ம படத்துக்குள்ளே போகும்போது இன்னும் படம் வந்து டபுள் மடங்காக இருக்க போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஏன்னா தளபதி படம்னாலே நம்ம எப்படி ஆகாயத்துக்கு குதிச்சுக்கோம், அதே மாதிரி தான் எப்படி ஃபஸ்ட்லாம் நொறுக்கிறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த திரைப்படம் தரமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் விபி அவரோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நான் இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அடுத்தடுத்து இந்த திரைப்படத்தை அடுத்தடுத்த சீன் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. நமக்கு என்ன முக்கியம், அடுத்தடுத்த சீன் நம்ம கெஸ் பண்ணாத மாதிரி படம் இருக்கணும், அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி நமக்கு சொல்கிறாரு. பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படிலாம் இருக்க போகுது, எந்த மாதிரிலாம் நம்மளை ஸ்டன்னாகி பார்க்க வைக்க போகிறாருன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி வைப் பண்ணிட்டு போகிறது மாதிரியான ஒரு பாடலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி 3 பாடல் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பாடலை விட இந்த பாடல் 100 மடங்கு இல்லை 200 மடங்கு சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வர ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த பாடல் ரிலீஸ் ஆக போகுது. இந்த பாடல் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிவ்யூ போடுவோம், எப்படி இருக்குது இந்த பாடல் ஒர்த்தா, இந்த பாடலுக்கு ஏற்று இந்த பாடல் வைப்போடு நம்ம செப்டம்பர் 5 படத்துக்கு போகிறோமான்றதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன? செப்டம்பர் 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போது நீங்கள் எப்படிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு தளபதி எந்த அளவுக்கு பிடிக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் 4th சிங்கிள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் டு டேஸ் கேட் யூடியூப் சேனல்.